ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி டே 5 கவுன்சிலிங் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டே 5ல் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நம்ம கரெக்டாக வந்து அந்த டே அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது எந்தெந்த கேட்டகரியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து விஏஓ கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். ஸோ விஏவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 56 ஃபில் ஆகிருக்கு, அவைலபிளாக எதுவும் இல்லை. ஜென்ரல் கேட்டகரி பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 19 ஃபில் ஆகிடுச்சு, அவைலபிளாக வந்து எதுவும் இல்லை. இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து அப்படியே தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி உமனில் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சியில் 25 வந்து ஃபில் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சியில் 7மே வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 53 வேகன்சியில் 53மே வந்து ஃபில் ஆகிடுச்சு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா விஓ தான். அடுத்து பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 15 வேகன்சியில் 15மே வந்து ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. பிசி உமனில் பார்த்திங்கன்னா 21 வேகன்சியில் 21 ஃபில் ஆகிடுச்சு. பிசி உமன் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சியில் 5மே வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது பிசியில். எம்பிசி டிசியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 38மே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 12 வேகன்சியுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் எம்பிசி உமனில் பார்த்திங்கன்னா 13 வேகன்சியில் 13 வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. இப்போது டாப் லெவலில் இருக்கவங்க இந்த மேக்ஸிமம் வந்து வேகன்சியில் எடுத்துட்டாங்க. பிசி எம்பிசிலாம் பார்த்திங்கன்னா வேகன்சியில் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்டீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி இதில் பிஎஸ்சிஎம்மில் பார்த்திங்கன்னா 4 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் பிசிஎம் ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 9 வேகன்சியில் 1 ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 8 வேகன்சி அப்படியே இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இன்னும் ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 6 வேகன்சியில் 5 ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 1 அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ இது ஸ்பெஷல் கேட்டகரி, இது அப்படியே தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இன்னும் ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 24 வேகன்சியில் 24மே வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியில் 9மே வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சியில் 12 வந்து ஃபில் ஆகிடுச்சு. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியில் 2மே வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒரு வேகன்சி இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. எஸ்டியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் வேகன்சி வந்து ஃபில் ஆகலை விஓவில். ஸோ அதனால் வந்து விஓவில் எஸ்டியில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ விஓவில் மட்டும் எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்குன்னா, மொத்தம் விஓவில் 402 வேகன்சி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 321 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 81 வேகன்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா டே 5 அப்டேட் படி பார்த்தா 81 வேகன்சி இருக்குது. இன்னும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் டோட்டலாக கால் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 டேஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். டே 10க்குள்ளே மேக்ஸிமம் அந்த விஏ எல்லாமே ஃபினிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியும் சேர்த்து தான் வந்து 81 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜேஏவில் வந்து எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஜேஏ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 535 வேகன்சியில் 335 வந்து ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 800 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 155 வேகன்சியில் 99 ஜேஏ ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 56 வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா 223 வேகன்சியில் 151 வந்து ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 72 அப்படியே இருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 59 வேகன்சியில் 43 ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 16 வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி
ஸ்பெஷல் கேட்டகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 465 வேகன்சியில் 244 வந்து ஃபில் ஆகிருக்கு. 221 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 127 வேகன்சியில் 73 வந்து ஃபில் ஆகிருக்கு. 54 வேகன்சி வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் பிளைண்டில் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியில் 1 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. 8 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் கேட்டகிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 195 வேகன்சியில் 96 வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 99 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. பிசி உமன் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 46 வேகன்சியில் 27 வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 19 வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகிரி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 354 வேகன்சியில் 187 வந்து ஃபில் ஆகிருச்சு. 167 வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் வந்து டைப்பிங் வச்சுருப்பாங்க இல்லையா, டைப்பிங்கில் வந்து நம்ம டாப் லெவலில் இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம். ப்ளஸ் வந்து டாப் லெவல் டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து இருக்கலாம். அதனால தான் வந்து நமக்கு வந்து ஆப்சன்டீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு தான் வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 99 வேகன்சியில் வந்து 58 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. 41 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகிரியே விட்டுருங்க. எம்பிசி டிசியில் உமனில் பார்த்தீங்கன்னா 140 வேகன்சியில் 70 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. 70 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 35 வேகன்சியில் 19 வந்து ஃபில் ஆகிருக்கு. 16 வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரியை விட்டுருங்க. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவில் ஒரு வேக்கன்சி இருந்தது, அது வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 63 வேக்கன்சியில் 7 வேக்கன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. 56 வேக்கன்சி இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 17 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஃபில் ஆகலை. ஸ்பெஷல் கேட்டகிரியே விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சி வந்து அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஃபில் ஆகலை. 5th டே வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து ஒரு சில கேட்டகரியெல்லாம் வந்து இன்னுமே ஃபில் ஆகாமலே இருக்குது. அடுத்து பாருங்கள் பிசிஎம் உமன் ஸ்பேஷியமில் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வேக்கன்சி இருக்குது, அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஃபில் ஆகலை. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 49 வேக்கன்சியில் 3 வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 46 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சியில் 4 ஃபில் ஆகிருக்கு. 16 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் கேட்டகரிகள் எல்லாமே வந்து ஒரு February 13 போல் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு முன்னாடி டாப் லெவலில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நம்ம சேனலில் வந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸ்பெஷல் கேட்டகரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து நம்ம அதுக்கான கவுன்சிலிங் நிறைய மெம்பர்ஸ் அட்டென்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் எஸ்சிஏ உமன் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சியில் ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 14 ஃபில்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 459 வேகன்சியில் 58 ஃபில்லாக இருக்குது. 401 வேகன்சி பேலன்ஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 68 வேகன்சியில் 19 ஃபில்லாக இருக்குது. இன்னும் 49 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 117 வேகன்சியில் 28 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் 89 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமன் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 26 வேகன்சியில் 5 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 21 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 128 வேகன்சி இருக்குது. அதில் ஒரே வேகன்சி தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 127 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமனில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஃபில் ஆகலை. எஸ்டி உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஏல பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3901 வேகன்சியில்
1530 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2371 வேக்கன்சி வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா 17 வேக்கன்சியில் வந்து 14 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 3 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கூட அப்டேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். உங்கள் கேட்டகரியில் வந்து ஃபில் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சினும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சினும் அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெபரட்டரி அசிஸ்டன்ட் இது பார்த்தீங்கன்னா 37 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குன்னு ஃபில் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி மட்டும் ஃபில் ஆகிருக்கு. 24 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ டிகிரி லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 115 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குன்னு ஃபில் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி COA இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இதில் பார்த்தீங்கன்னா 34 வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 இதில் பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குன்னு ஃபில் ஆகலை. அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குன்னு ஃபில் ஆகலை. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இதில் பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சியில் 21 ஃபில் ஆகிடுச்சு, 9 வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. இது ஒன்ஸ் அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க உங்கள் கேட்டகரியில் வந்து ஃபில் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே வரப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து கவுன்சிலிங் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்லேயே வந்து நம்ம வாட்ஸ்அப் சேட் லிங்க் வந்து கொடுக்குறேன். யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். யூடியூப்லேயே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதில் சப்போஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வர லேட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.